பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தேவ தூதர்களை குறித்து பார்க்க போகிறோம். இந்த பூமியில் நாம் இருக்கும்போது எப்படி தேவ தூதர்களை கூப்பிட்டா பரலோகம் நமக்காக தேவ தூதர்களை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். என் அனுபவத்தில் நான் செய்கிற ஊழியத்தில் எங்கேயாச்சும் அசுத்தாவியை ஓட்ட போகும்போது அந்த ஆவி என்னை பார்த்து சொல்லுது, இவங்களெல்லாம் ஏன் கூப்பிட்டு வந்தேன்னு கேட்கும். என்னை சுற்றி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அது வாய் திறந்து சொல்லும், நீ தேவ தூதர்களை கூப்பிட்டு வந்திருக்கிற, என்னால் முடியல, அவங்களெல்லாம் அனுப்பிட்டு முடிஞ்சா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லுது அந்த ஆவிங்க. அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், சில விஷயங்கள் ஆவியானவர்கிட்ட நான் கேட்டு பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளை இன்றைக்கு அந்த வெளிப்பாடுகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த தேவ தூதர்களை வச்சு ஆவிங்களெல்லாம் எப்படி ஓடுது, தேவ தூதர்களை வச்சு எப்படி பரிசுத்தாவி நம்மளுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறாரு, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் 1:14 தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவ தூதர்கள் யாருன்னா பணிவிட ஆவின்னு சொல்லப்படுது. இங்கிலீஷில் மினிஸ்ட்ரியல் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது பணிவிட ஆவி அப்படின்னா நமக்காக அவங்க ஊழியம் செய்கிறவங்க, நமக்கு உதவி செய்கிறவங்க. அதனால தான் ஆவியானவர் நம்மளுக்காக தேவ தூதர்களை கொடுக்குறார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனுமே, நாம் ஞானஸ்தானம் எடுத்ததுனுமே நமக்காக ஒரு தேவ தூதர்கள் கொடுக்கப்படுது. ஆனால் அந்த தேவ தூதர்கள் நம்மோடு தான் இருக்கிறாங்கன்றது சில பேருக்கு தெரியல. ஆனால் சில தேவ தூதர்கள் சில ரேங்கிங் ஸ்பிரிட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சில ரேங்கிங்கில் இருக்கிற ஏஞ்சலுங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கூப்பிட்டா நமக்காக வருவாங்க, எப்படி நமக்காக வேலை செய்வாங்க, அவங்கள வச்சு எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். டேனியல் 10:12 தேவ தூதர்கள் அந்த இடத்துல இறங்கி வரதை நம்ம பார்க்குறோம். டேனியல் 21 நாள் உபவாசம் எடுத்து ஜெபிக்கும்போது கடைசி நாளில் ஒரு தூதன் இறங்கி வந்து டேனியலே அப்படின்னு கூப்பிட்டதுமே டேனியல் பயப்படுறாரு. அப்போது தேவ தூதன் சொல்கிறார், நீ பயப்படாதே, கர்த்தர் என்னை அனுப்பினார்னு. அப்போது அந்த தேவ தூதன் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நீ மொதல் நாளே ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் பண்ணிக்கிட்ட இல்லையா, அப்போ நீ வாய் திறந்து நீ ஜபிக்கிறதுக்கு முன்னவே பரலோகத்தில் தேவன் எனக்கு பதில் கொடுத்து அனுப்பிட்டார். வர்ற வழியில் பொல்லாத ஆவிங்களை என்னை பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னா, வான மண்டலத்தில் பிசாசோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குதான். எபேசியர் 6:12 நீங்கள் வாசனை வந்தீங்கன்னா அது இருக்கும். அப்போது அந்த வான மண்டல ஆவி என்ன பண்ணிட்டான்னா, அந்த தேவதூதன் வரும்போது ஆண்டவர்கிட்ட பதில் எடுத்துன்னு வரும்போது அவன் பிளாக் பண்ணிட்டான். அதனால தான் அங்கேருந்து வர்றதுக்கு இன்னொரு தூதன் வந்து அந்த தேவ தூதனை ரிலீஸ் பண்ணி, இப்போ நான் வந்திருக்கிறேன், கடைசி நாளில் தான் உனக்கு வந்திருக்கிறேன், ஆனால் முதல் நாளே பதில் அனுப்பிட்டாருன்னு. அப்போது இப்படிப்பட்ட சில விஷயங்களை ஆண்டவர் யார் மூலிமா ஆண்டவர் பதில் கொடுக்குறாருன்னா தேவ தூதர்கள் மூலிமா தான் பதில் தரார். ஆனால் நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா எந்த ஸ்பிரிட்டை நடுவிலலாம் பிளாக் பண்ணாது. டைரெக்டாக நமக்கும் தேவ தூதர்களுக்கும் ஒரு கம்யூனிகேட் பண்ண ஆவியான நம்மளுக்கு உதவி செய்வார். ஆனால் ஆவியானவர் மூலிமா தான் நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது. அதனால தான் தேவதூதன் டேனியல் 10:12 வந்து சொன்னதுனுமே அந்த தேவதூதன் சொல்கிறாரு, உன் வார்த்தைகளை நிமித்தம் நான் வந்தேன். அதே அந்த வார்த்தைகளை நிமித்தம்னா டேனியல் ஜெபம் பண்ணதுனுமே தேவ தூதர்களுக்கு பிடிச்சி போய் உடனே இறங்கி வந்தாங்களாம். அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேங்க, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. ஜெபிக்கும் போது நெகட்டிவாக ஜெபிக்கக்கூடாது, பாசிட்டிவாக ஜெபிக்கணும். ஒரு ரிப்போர்ட்டு உங்களுக்கு பயப்படுற மாதிரி ஹாஸ்பிட்டலேருந்து வந்துருச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும், இல்லை அவர் தழுமனால் நான் சுகமாயிட்டேன், எனக்கு என் உடம்புல எந்த தொந்தரவும் இல்லை, இப்படி பாசிட்டிவாக நீங்கள் சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி பரிசுத்தாவினோட உதவி கேட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா அப்போது தேவ தூதர்கள் உனக்காக இறங்கி வருவாங்க. பாருங்கள், உதாரணத்துக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தேவ தூதர்களும் தேவைப்பட்டுச்சு. கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டு ஜெபிக்கும் போது அப்போது வேர்வை இரத்தமாய் மாறி வெளியே வந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை தேற்றினது யார்? ஒரு தேவ தூதன். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஒரு தேவ தூதன் வந்து தான் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை தேற்றினான். அப்போ அந்த தேவ தூதன் யாருன்னா ரோமன் கேத்தலிக்கில் சொல்கிறாங்க கெமியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்டாக இருக்கிறது 2 தேவ தூதர்களை குறித்து சொல்கிறாங்க, மீகாவேல், கேப்ரியல். பட் நான் உங்களுக்கு சில தேவ தூதர்களை சொல்கிறேன். எதுக்கு தேவ தூதர்களை கூப்பிடலாம் நான் ஒரு குரூப்பை சொல்கிறேன். அந்த ஒரு குரூப்லேயும் சில தேவ தூதர்கள் ரிப்பீட்டடாக வராங்கனாக்கா அந்த தேவ தூதர்களை மார்க் பண்ணி வச்சுங்க, எழுதி வச்சுங்க.
அந்த தேவ தூதர்களுடைய வேலை என்னன்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலே அதை பற்றி எல்லாம் வந்துடும். உங்களுக்கு அதை பற்றி தெரியலன்னா கூட என்னுடைய யூடியூப் சேனல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஃபோட்டோஸு, அதில் இருக்கிற தேவ தூதர்கள் என்னென்ன அவங்களுடைய வேலை, அவங்களுடைய பணிவீடு என்ன, அந்த பணிவீடு ஆவிகளோட என்னென்ன வேலை எல்லாத்தையும் அதில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் அந்த குரூப்புங்களை நான் வருகிறேன். பாருங்கள், சாதாரணமாக நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆவிக்குரிய மண்டலத்தில் பெரிய தாக்குதல் ஏற்படாது. ஆனால் இதே பரிசுத்த ஆவியானருக்குள்ளே நம்ம அந்நிய பாஷைகளை பேசும்போது ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய தாக்குதல் ஏற்படுது. அப்போ அந்த இடம் பெரிய தாக்குதல் பிசாசுங்களுக்காகலாம் ஏற்படும்போது அப்போ அந்த தேவ தூதர்கள் இறங்கி வராங்க இந்த பூமிக்கு. யார் இப்படிப்பட்ட ஜபம் பண்ணுறாங்க? அந்த ஜபத்தை கேட்டால் தான் உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன்னு சொல்லி டேனியலில் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஆவியில் ஜெபிக்கும் போது அந்த தேவ தூதர்கள் அட்ராக்ட் ஆகி அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்காக இந்த பூமியில் இறங்கி வராங்க. நமக்காக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்காக அற்புதங்களை செய்கிறாங்க, நமக்காக அதிசயங்களை செய்கிறாங்க. இது எல்லாம் எதில் நடக்குதுன்னா நாம் பேசுகிற அந்நிய பாஷைகளை தான். இப்போ சில குரூப்புங்களை சொல்கிறேன், எதுக்காக தேவ தூதர்களை கூப்பிடலான்னா, இப்போ பணம் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் சம்பாதிக்கிறேன், கையில் நிற்கிறதில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு செலவாயிடுது, இன்னொன்று கடன் மேலே கடன் போயினே இருக்குது, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லி தவிக்கிறீங்களா? இந்த தேவ தூதர்களை நீங்கள் கூப்பிடணும். அந்த தேவ தூதர்களுடைய பேர் சொல்கிறேன்: ஏரியல், யூரியல், சக்கையேல், பராக்கையேல். பரிசுத்த ஆவியானவரே, இந்த தேவ தூதர்களை எனக்கு கொடுங்க, எனக்கு பண உதவிகளை செய்யட்டோன்னு சொல்லி கேட்கும்போது ஆவியானவர் இந்த தேவ தூதர்களை கொண்டு வருவார். ஆனால் எப்படி கொண்டு வருவார்ன்றதை கடைசியாக நம்ம பார்க்கலாம். பணம் பிரச்சனைனா இந்த தேவ தூதர்களை கூப்பிடுங்க. ஒருவேளை குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவர் மனைவிக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, கணவரும் மனைவியும் பிரிஞ்சு இருப்பாங்க, செப்ரேஷனாக இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் டைவர்ஸ் இந்த மாதிரிலாம் ஓடின்னு இருக்கும், குடும்பத்தில் பிள்ளைங்களால நிம்மதியாக இருக்காது, சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது எந்த தேவ தூதர்கள் கூப்பிட்டா நமக்காக வருவாங்க, அவங்க நம்மளுடைய குடும்பத்துக்கு சமாதானத்தை கொண்டு வருவாங்கன்னா, கெமியேல், ராகேல், ரப்பேல், மீகாவேல். இந்த தேவ தூதர்கள் யாராவது ஒருத்தரை நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் சமாதானத்தை கொண்டு வருவாங்க. அவங்கள வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அவங்கள வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். அடுத்து, ஆவிக்குரிய வளர்ச்சியே இல்லை எனக்கு, எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், மறுபடியும் பாவத்தில் விழுறேன், எவ்வளோ நான் ஆண்டருக்குள்ளே வளரணும்னு பார்க்குறேன், என்னால் முடியலன்னு தவிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட தேவ தூதர்களை கூப்பிட்டிங்கனாக்கா நிச்சயமாக இந்த தேவ தூதர் உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவி செய்வாங்க. அது யாருன்னா, ரசயேல், மெட்டட்ரான், ஜொப்பேல், ஹனேல், யூரியல். இதில் மெட்டட்ரான் அப்படின்னு சொல்கிறேன்னா, மெட்டட்ரான் அப்படின்னா எப்படியாப்பட்ட தூதன் தெரியுங்களா? மெட்டட்ரான்னா நம்மளை மாதிரியே இன்னொருத்தர் இருப்பாங்க, ஒரு ஏஞ்சல். நம்மளை மாதிரி பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு தூதன் விடுதலை பண்ணி அங்கேருந்து வெளியே கொண்டு வந்தார். பேதுரு வெளியே கொண்டு வந்ததுமே அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே ஸ்திரீகள் எல்லாம் ஒன்று கூடி ஜெபம் பண்ணிருக்கும்போது அந்த வீடு கதவு தட்டப்படுது. அப்போது உடனே போய் பார்க்குறாங்க, எட்டி பார்த்தாக்கா பேதுரு சிறைச்சாலையிலேருந்து வந்தாச்சு, நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாருன்னு சொல்லிட்டு போய் திறந்தா அந்த இடத்துல பேதுரு இல்லை. ரெண்டாவது வாட்டி அந்த கதவு தட்டப்பட்டதுன்னு போய் திறந்தால் பேதுரு. அப்போ இவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஏற்கனவே வந்தீங்க, நாங்கள் திறந்தோம், நீங்கள் ஆளே இல்லைன்னு சொல்லும்போது, நான் வரவே இல்லை, நான் இப்போ தான் வரேன்னு சொல்கிறார். அப்படின்னா பேதுரு போல் இன்னொரு தூதன் இருக்கிறாங்கன்னா அதுதான் மெட்டட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தூதன் இப்போ என்ன மாதிரி இன்னொரு தூதன் இருக்கிறான். அதனால தான் நிறைய பேருக்கு, நான் ஊழியக்காரனாக இருக்கிறதுனால நிறைய பேர் என் விசுவாசிங்க சொல்லுவாங்க, நீங்கள் என் கனவுல வந்தீங்க, என் கனவுல என்னை அபிஷேகம் பண்ணுறீங்க, என் கனவுல எனக்கு பேய் ஓட்டுறீங்க, என் கனவுல எனக்கு சுகமாக்குறதுக்காக ஜெபம் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இது யாருன்னா என்ன மாதிரி இருக்கிற ஒரு தூதன், அதுதான் மெட்டட்ரான். இந்த மாதிரி தூதர்களை நம்ம என்ன பண்ணோம், பயன்படுத்தணும். பாருங்கள், ஒரு வேளை மந்திரத்தினாலும் பில்லி சூனியம் சைவனங்களும் குட்டி சாத்தன் ஏவல்னாலையும் குடும்பம் செதறி இருக்குது, பலவீனப்பட்டு இது மூலிமா நீங்கள் பெரிய அடிப்பட்டு விழுந்துருக்கிறீங்கனாக்கா எந்த தூதர்களை கூப்பிடலாம்? இந்த சைவனை மந்திரம்லாம் எப்படி பலிக்குதுன்னா, ராத்திரியில் நீங்கள் தூங்கும்போது ஜெபம் பண்ணாத இருப்பீங்க, வேதத்தை வாசிக்காத இருப்பீங்க, சோம்பேறியாக இருப்பீங்க, அப்படியே தூங்கிடுவீங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா உன்னுடைய ஆத்மா இருக்குது இல்லையா? ஏன்னா நமக்குள்ளே 3 பகுதி இருக்குது, ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி எங்கே இருக்குதுன்னா நம்ம வயிற்று பகுதியில், த ஸ்பிரிட் லீவ்ஸ் இன் த பெல்லி. ஆத்மா எங்கே இருக்குதுன்னா நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய மைண்டு. சரீரம் நம்ம பார்க்குறோம். ஆனால் பிசாசு எங்கே அவன் உள்ளே வரான் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மாவுக்குள்ளே தான் அவன் டார்கெட் பண்ணி வரான்.
ராத்திரியில் நீங்கள் ஜெபம் பண்ணால் தூங்கிட்டீங்கனாக்கா நம்ம உடம்புலேருந்து இந்த ஆத்மா வெளியே வருது, நம்மளுக்கே தெரியாது. இந்த ஆத்மா வெளியே வந்ததுமே சும்மா எல்லா இடத்தையும் சுத்தம், வீண் சண்டை இழுப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வீண் சண்டைகள் இழுக்கும் பொல்லாத ஆவிங்க கிட்டலாம். அப்போ இது ஜெபிக்காதவங்க வேதத்தை வாசிக்காமல் தூங்குற ஒரு நபராக இருந்தால் அந்த ஆத்மா என்ன பண்ணுது, அவங்கக்கிட்ட ஜெயிக்க முடியாது, மறுபடியும் ஓடி வந்து நம்ம சரீரத்துக்குள்ளே வந்து இறங்கும் போது அந்த ஆவியும் பின்னால் வந்து உட்காந்துக்குது. இப்படி தான் மந்திரம் செய்வனாலாம் நமக்குள்ளே வருது. அப்போது இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம எந்த ஏஞ்சலை கூப்பிட்டா நம்மளை ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, எந்த தேவதூதரை கூப்பிட்டா நம்மளுக்கு விடுதலை கொடுப்பாங்கனாக்கா, மீகாவேல், ரப்பேல், யூரியல், சில கார்டியன் ஏஞ்சல் இருக்கிறாங்க, பாதுகாவலர்கள். இந்த கார்டியன் ஏஞ்சல் எப்படின்னா, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்ததுமே சில தூதர்களுக்கு கொடுத்துருவாங்க, அதுதான் கார்டியன் ஏஞ்சல். இந்த தேவ தூதர்கள் நீங்கள் கூப்பிட்டீங்கனாக்கா நிச்சயமாக அவங்க உனக்காக வேலை செய்ய வருவாங்க. அடுத்து ராத்திரியில் தூங்கும்போது உங்கள் பக்கத்தில் யாரோ, ஒருவேளை உங்கள் கணவர் வீட்டில் இல்லை, நைட் ஷிஃப்ட் எங்கன்னா போயிட்டு இருந்தால், உங்கள் கணவர் எப்படி உங்கள் மேலே எப்படி கை போட்டு தூங்குவாரோ, எப்படி உங்களோட அன்பாக இருப்பாரோ, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பிரிட் உங்கள் பெட்லேயே வந்து என்ன பண்ணுவான், உங்கள் கணவர் இருக்கிற மாதிரியே இருப்பான். உங்கள் கால் பூச்சி இழுப்பான், உங்கள் காலை தொடுவான், உங்கள் உடம்பை தொடுவான். இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியாது, சடனாக எழுந்து பார்க்குவீங்க, எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்பிரிட்டு. அப்புறமா ஏதோ ஒன்று பேட் ஸ்மெல் வரும், சில நேரத்தில் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல சுத்தமாக தான் இருக்கும், ஆனால் அந்த ஸ்மெல்லு வரும். இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்பிரிட்லாம் உங்களுக்கு இருக்குதுனாக்கா, இப்படியாப்பட்ட ஆவிகளை நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா, இப்படியாப்பட்ட தேவ தூதர்கள் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா, இவங்க வந்து உனக்கு உதவி செய்வாங்க. யாருன்னா ஜட்கயேல், யூரியல், ரப்பேல், கார்டியன் ஏஞ்சல், பாதுகாவலர் தூதர்கள், மீகாவேல். இந்த தூதர்களை கூப்பிட்டிங்கனாக்கா அவங்க உங்களுக்காக வேலை செய்வாங்க. இப்போ சில குரூப்புங்களை நான் சொன்னேன், அடுத்த கடைசியாக ஒரு குரூப் சொல்கிறேன், அதில் நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஏஞ்சலை மட்டும், ஒரு தூதனை மட்டும் நான் சொல்கிறேன், சுகம் அளிக்கிற தூதன். நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், ஹாஸ்பிட்டலாம் ஏறி இறங்குறேன், எவ்வளோ மாத்திரைகளை சாப்பிட்டாலும் நான் சுகமாக மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் நான் விடுதலை இல்லாமல் இருக்கிறேன், நான் என் உடம்புல நல்ல ஆரோக்கியம் இல்லை, நான் இப்படிலாம் வாழ்ந்து நிற்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்கன்னா, ரப்பேல் இந்த தூதனை கூப்பிடுங்க. ரப்பேலை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போவே இன்ஸ்டண்ட்டாக அவன் மிராக்கல் செய்வான், இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சுகத்தை கொடுப்பான். அதனால தான் இந்த கிட்னி ஃபெயிலரு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, யாரும் ஊழியக்கார ஜெபம் பண்ணதுமே புது கிட்னி அவங்களுக்கு வந்துடும். அவங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாக்கா கிட்னி ஒன்றுமே ஆகலை, நார்மலாக இருக்குது, மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இது எப்படின்னா, உன்னுடைய உறுப்புகள் ஏதாவது ஒன்று கெட்டு போயிடுச்சு, செத்து போயிடுச்சுன்னா, ஒரு பாஸ்டர் ஜெபிக்கும் போது இந்த தேவ தூதர் வந்து உங்ககிட்ட என்கவுண்டர் ஆகலாம். அப்போ இந்த தேவ தூதர் என்ன பண்ணுறாங்க, செத்து போயிருக்கனுடைய உறுப்புகளை எடுத்துன்னு போயிட்டு, பரலோகத்தில் ஒரு இடம் இருக்குது, நம்மளுடைய மனுஷங்களுடைய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் அங்கே தான் வச்சுருக்கிறாங்க. இந்த கெட்டு போயிருக்கிற உறுப்புகளை எடுத்துன்னு போயிட்டு நல்லா இருக்கிற உறுப்புகளை கொண்டு வந்து உன்னுடைய உடம்புல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா நார்மலாக இருக்கும் ரிப்போர்ட்டு. அப்போது இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, இந்த ரப்பேல் ஏஞ்சல் மூலியமாக தான். சரி, இப்போ நான் கடைசியாக வந்துட்டேன். எப்படி கூப்பிட்டா இவங்க வருவாங்க, எப்படி நம்மளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் ஆக்டிவேட் பண்ணுவார் அப்படின்னா, ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபிக்கணும், நீங்கள் அந்நிய பாஷைகளை ஒரு நாளைக்கு 1 hour இல்லைன்னா 1.5 hours நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். எனக்கு 2-3 வார்த்தை தான் வருது அப்படின்னாக்கா, முதலாவது 120 சீஷர்கள் மேலே பரிசுத்த ஆவியான பலத்தை காற்றோடு இறங்கும் போது அக்கினி நாவானது போல் வந்து இறங்குச்சு. அப்போது அவர்களோட நாவுக்குள்ளே போனதுமே எல்லாருமே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினாங்க. இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அந்நிய பாஷைகளை பேச தொடங்கினாங்கன்னு பாருங்கள். 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசின்னு இருந்தாங்க, கிட்டத்தட்ட 6 hours. ஆனால் அந்நிய பாஷையில் பேசியிருந்தாங்கனாக்கா, இங்கிலீஷில் த ரிப்பீட்டட்லி அண்ட் கண்டினியூஸ்லி த ஸ்பீக்கிங் த அன்னோன் டங்ஸ்ன்னு இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு எடுத்ததுமே ஃப்ளூவண்ட்டாக ஆர்டர் கொடுக்கல. அந்நிய பாஷை 2-3 வார்த்தையை தான் கொடுத்தது. அந்த 2-3 வார்த்தையை தான் பேசினே இருந்திருக்கிறாங்க. அவங்க ஸ்பிரிட் ஆக்டிவேட் ஆகிருக்குது, அங்கே தேவ தூதர்களும் ஆக்டிவேட் ஆகிருக்கிறாங்க. அந்த இடத்துல பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு, 3 வசனத்தை தான் பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த இடத்துல 10,000 பேர் வந்து இருக்கிறாங்க. இந்த நாட்களில் ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, சோஷியல் மீடியாங்கள் இருக்குது, யூடியூப் இருக்குது, போஸ்ட்டுங்களை ஒட்டுறோம், வாங்க ஊழியக்கார் வந்திருக்கிறார், இப்படியாப்பட்ட வல்லமையான ஊழியக்கார் வராரு அப்படிலாம் சொல்லி நம்ம வந்து சொல்லி அவங்களெல்லாம் கொண்டு வரோம். அந்த நாட்களில் எங்கெங்கே போஸ்ட் இருக்குது, எந்த சோஷியல் மீடியா இருக்குது. அப்போ எப்படி வந்தாங்கன்னா, அந்த அந்நிய பாஷைகளை பேசுனதுனுமே அது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஏஞ்சலிக் ரெலமும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஸ்பிரிச்சுவல் ரெலமும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அது ஆக்டிவேட் ஆனதுனுமே அப்போது தேவ தூதர்கள் இறங்கி ஒவ்வொரு ஆத்மாங்களும் பிடிச்சின்னு வராங்க. அதில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா 3,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க.
உடனே பேதுரு அவங்க எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறார். அப்போ 2-3 வார்த்தை பேசினதுக்கு, இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. அப்போ உங்களுக்கும் 2-3 வார்த்தை தான் வருதுன்னா அதில் பல அர்த்தங்கள் இருக்குது. ஒரு குழந்த, ஒரு அம்மா கிட்டேருந்து ஒரு குழந்தை நான் வாங்கிட்டேன்னா, அந்த குழந்தை சடனாக அழுகுதுன்னா, அம்மா சொல்லுது, அந்த குழந்தையோட அம்மா, என் குழந்தைக்கு பசி உண்டாயிடுச்சுன்னு. அந்த குழந்தை எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்ல, ஆனால் அம்மாவுக்கு தெரியுது என் குழந்தைக்கு பசினால் அழுகுதுன்னு. சில கொஞ்ச நேரம் விட்டு அந்த குழந்தை நான் மறுபடியும் தூக்கி வச்சுக்கிறேன்னு வச்சுங்க, மறுபடியும் அழுகுதுன்னா அம்மா சொல்லுது யாரையோ பார்த்து பயந்துட்டுருக்குது. அப்போ எப்படிங்க குழந்தை பயந்துட்டேன்னு சொல்லுதா? தெரியல, அதுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆனால் அம்மாவுக்கு தெரியுது இல்லையா குழந்தை பயந்துச்சின்னு சொல்லி. அந்த மாதிரி தாங்க நம்ம 2-3 வார்த்தைகள் அந்நிய பாஷை 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் பேசினே இருந்தோன்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய தாக்குதல் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, தேவதூதர்களுடைய மண்டலம், த ஏஞ்சலிக் ரெலம், அங்கேயும் ஒரு பெரிய தாக்குதல் ஏற்படுது. அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உதவி கேட்கணும். அந்நிய பாஷைகளை பேசுகிற ஆவியான எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவின் ரத்தத்தால் என்னை சுத்திகரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்நிய பாஷைகளை பேச தொடங்கினீங்கன்னா 1 ஹவர் நீங்கள் பேசிட்டு பேர், அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா வேதத்தை ஓப்பன் பண்ணி, ஆவியானவரை நான் வாசிக்கும் போது என்னோட நீங்கள் பேசணும்னு சொல்லி ஒரு 2 அதிகாரம் இல்லை 1 அதிகாரத்தை வாசித்து அது முடிச்சதுனமே ஏதாவது ஒரு 2-3 பாட்டு உங்கள் வாயில் நொடிகிறது இல்லையா, அந்த மாதிரி பாட்டுங்களை ஆண்டவரை துதிச்சுட்டு அதுக்கப்புறம் முழங்கால் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆண்டவர் இந்த தூதர்களை எனக்கு ரிலீஸ் பண்ணுங்கள், நான் உம்முடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி உரிமையோடு நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த தேவ தூதர்களை பேர் சொல்லணும். அப்போது உனக்கு பணம் பிரச்சனை இருக்கும்போது இந்த தேவதூதனை கூப்பிட்டேன்னா உடனே ஆவியானவர் ரிலீஸ் பண்ணுவார். உனக்கே தெரியாது, பின்னால் இந்த தேவதூதர் இறங்கி வந்து உனக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனால தான் நான் சபையில் ஒரு அம்மாவுக்கு அவங்களுடைய சைட் விற்க முடியல, அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, கேஸுங்க போட்டு இருந்தாங்க. ஆனால் என்கிட்ட வந்தாங்க, நான் ஜெபம் பண்ணதுமே வித்தின் 1 மந்தில் அந்த கேஸு உடச்சி அந்த சைட்டை அவங்க விற்றுட்டாங்க. அந்த பணமும் வந்துடுச்சு. அவங்க அந்த பணத்தை வச்சுக்கின்னு ஆண்டவருக்காக ஒரு சின்ன சீடு அவங்க விதைச்சிட்டு போனாங்க. அப்போது இத்தனை வருஷமாக போராடி போது வித்தின் 1 மந்த்லேயே ஆண்டவர் அந்த கேஸை உடைச்சாருன்னா, நான் இந்த தேவதூதர்களை நான் ரிலீஸ் பண்ணுறதுனால அந்த தேவதூதர்கள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்குது. இதுதான் நம்முடைய ஆவியான நம்மளுக்கு உதவி செய்கிறாரு. நம்ம பலவீனங்களை அவர் உதவி செய்கிறவர், நமக்காக ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறவர். இப்படி தாங்க ஜெபம் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்நிய பாஷைகளை பேசினே இருங்க. 2வது ஸ்டெப்பு வேதத்தை எடுத்து வாசிங்க. உங்களுக்கு புரியுதோ புரியல வாசிங்க, அதில் ஒரு வார்த்தை உங்களுக்கு இருதயம் தொடும். அடுத்து நீங்கள் 2-3 பாடல்களும் வாய்க்கு வர பாடல்கள்லாம் ஆண்டவரை துதிச்சுட்டு 4வது ஸ்டெப்பு முழங்கால் பண்ணிக்கிட்டு இந்த ஏஞ்சலை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியான உன் வல்லமை கொண்டு இந்த தேவதூதன் யூரியல் ஏஞ்சலை நான் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ இந்த தூதன் எனக்காக இந்த வேலை செய்யணும்னு நீங்கள் இந்த மாதிரி அத்தாரிட்டியை யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்காக இந்த தூதன் வந்துடுவான். உடனே ஆவியானவர் இந்த தூதனை ரிலீஸ் பண்ணிடுவார். இப்படி ஜெபம் பண்ணத்தான் ஏஞ்சல்ஸுங்களை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணி விடுவார் ஆவியானவர். ஏதாவது கெஞ்சுற மாதிரி போய் எல்லார்கிட்டையும் கெஞ்சுறோம் இல்லையா, இது கொடுங்க அதை கொடுங்கன்னு, அப்படிலாம் கெஞ்சக்கூடாது. நம்ம அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். தகப்பன்கிட்ட தன் பிள்ளை போயிட்டு என்ன கேட்கணும்னா, எப்படின்னா எனக்கு வாங்கி கொடுத்துரு, இல்லை எனக்கு எப்படியாச்சும் செஞ்சிரு அப்படிலாம் கேட்காது. இப்போவே எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கும். அந்த 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 அதிகாரம் பிள்ளைக்கு அந்த அதிகாரம் இருக்குது தன் தகப்பன் இடத்துல கேட்க. அதே போல தாங்க நம்மளுடைய தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் நம்ம எதை கேட்குறோமோ அது நம்மளுக்கு உண்டு. அதே போல் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக தான் நம்ம கேட்கணும்.